நேம் செல்லப்பாண்டி. நான் தேனியிலேருந்து வர்றேன். ஓகே. என்ன ரேங்க் எடுத்தீங்க? இதில் 1372 ஓவரால் ரேங்க். டிபார்ட்மெண்ட்டுங்க? ஹைவே டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. 200க்கு எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? 166 கொஸ்டின் போட்டேன். டைப் ரைட்டிங் போத் ஹையர் வச்சுருந்தேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் வச்சுருந்தேன். ஸோ ஹைவே டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. எத்தனை ஆண்டுகளாக படிக்கிறீங்க? ஒரு 2.5 வருஷமாக படிச்சிருக்கேன். 2 வருஷமா? தொடர்ந்து கன்யூஸாக 2.5 வருஷமாக படிச்சிருக்கேன். எத்தனாவது அட்டெம்ப்ட்? செகண்ட் அட்டம். செகண்ட் அட்டெம்ப்ட். முதல் அட்டெம்ப்ட்ல எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் 131 கொஸ்டின் போட்டேன். ஓகே. 30 கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணீங்க அதுக்கு? அது ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எங்கெங்கே இருக்கோ 6 to 12 வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸ்லையும் ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட் தேடி எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். தொடர்ந்து 6th to 12th வரைக்கும் என்ன டேட்டா இருக்கோ எல்லா டேட்டா ரீட் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச நோட்ஸ் எடுத்தால் நல்ல விஷயந்தான். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்ம அந்த புக்கை திருப்பி பார்க்காம அந்த நோட்ஸை மட்டுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னாலே போதும். அகாடமி போகிறீங்களா? செல்ஃபாக படிச்சீங்களா? இல்லை, அகாடமி போய் தான் படித்தேன். புரிஞ்சு படிக்கணுமா இல்லை மனப்பாடம் பண்ணி படிக்கணுமா? மனப்பாடம்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம புரிஞ்சு தான் படிக்க முடியும். நம்ம அந்த புக்கை ரீட் பண்ணும்போதே நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆக மட்டும்தான் அடுத்த லைனுக்கே போகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அதை புரிஞ்சுட்டு தான் அடுத்த லைனுக்கே ரீட் பண்ணணும். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சியில் வரணும்னு நினைச்சீங்க? பிஇ படிச்சிருக்கேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அம்மா தான் இதுக்கு இது பண்ணது. அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. எனக்கு ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? அதாவது கன்யூஸாக படிங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் மட்டும் படிக்காமல் இல்லை நம்ம இந்த டைம் பாஸ் ஆகலைன்னு அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் எக்ஸாம் போடும்போது படிக்கிறது அப்படி படிச்சோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. தொடர்ந்து கன்யூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக 2 to 3 வருஷத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம்.